குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். திருமணம் செய்து கொண்டும் எப்படி நம்மால் ஆன்மீக உயர்ந்த நிலையை அடைய முடியும் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். முதலில் ஒரு விஷயத்தை நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்ப நீங்க இறைநிலையை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு 5 வழிகளை குருமார்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. சரியை பக்தி, கிரியை மந்திர உச்சாடனம் சொல்லுதல், யோகம் மூச்சை நிறுத்தி மூச்சை கட்டுப்படுத்துதல், கர்மம் கர்மயோகம் செய்தல், சர்வீஸ் செய்தல், ஞானம் புரிதலில் உயர்ந்த நிலைக்கு போகிறது. இப்போ ஞானம் அடைவதற்கு இத்தனை வழிகள் இருக்கிறது. ஆனால் இது சிங்கிளா இருந்தாதான் அடைய முடியுமா, இல்லாட்டினா கமிட்டடா இருந்தாலும் அடைய முடியுமா? அதுதான் கேள்வி. சிங்கிளாக இருந்தாலும் உங்களால் அந்த நிலையை அடைய முடியும், கமிட்டடா இருந்தாலும் அந்த நிலையை அடைய முடியும். ஏனென்றால் சோதிக்கப்படுவது உங்கள் உடல் அல்ல, சோதிக்கப்படுவது உங்கள் மனம்தான். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உங்கள் மனைவியவோ அல்லது கணவனவோ உங்கள் ஆசைக்கு நீங்கள் தூண்டினாலும் தீண்டினாலும் ஒரு காலகட்டத்துக்கு மேல, நல்லா புரிஞ்சுங்க, ஒரு காலகட்டத்துக்கு மேல உங்கள் கணவனையும் உங்கள் மனைவியையும் உங்களால் அந்த ஆசை இல்லாமல் உங்களால தீண்ட முடியுது தூண்ட முடியுது அப்படின்னா அது உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல, அது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப என்னன்னா, அவர்களை தொடும்போது வெறும் அன்பினால் மட்டும் தொடுறீங்களா, இல்ல நீங்க ஆசையில் தொடுகின்றீர்களா? அப்ப தொடுறதுல இல்ல விஷயம். விஷயம் எதுல இருக்கு? யுவர் மைண்ட் செட். இப்போ அந்த நிலைக்கு போவதற்கு முதல்ல எனக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னா, இப்ப அந்த தேவையை நான் கடந்து சென்றால் மட்டும்தான் மிக உயர்ந்த நிலைக்கு என்னால் செல்ல முடியுமே தவிர, இல்ல அந்த தேவையை பத்தி நான் புரிஞ்சுக்கணும், இல்ல அந்த தேவையை நான் ஆராய்ச்சி பண்ணணும், அப்புறம் நான் அடுத்த கட்டம் போலாம். ஆனா அந்த தேவை என்னன்னே எனக்கு தெரியல, ஆனா நான் வேணான்னு விட்டுட்டா இன்றைக்கு எனக்கு தேவைப்படாதது நாளைக்கு தேவைப்படுமா, தேவைப்படாதா? நிச்சயமாக தேவைப்படும். ஏன்னா இன்னைக்கு நான் வம்புக்கு நான் வேணான்னு சொல்லிட்டா கூட, எனக்கு இந்த ஆசையே இல்லைன்னு சொல்லிட்டா கூட, ஒரு காலகட்டத்திற்கு மேல் அது அவசியமாக பயன்படும் போது காலத்தை கடத்தி விட்டோம் என்று நீங்கள் வருத்தப்படக்கூடாது. அப்ப என்னன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கும் இந்த ஆன்மீகம் என்பது பொருந்த வேண்டும், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு இந்த ஆன்மீகம் என்பது வேலை செய்ய வேண்டும், மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷனுக்கு இறைநிலையை அடைய வேண்டும் என்பது எனது ஆர்வம், எனது விருப்பம், எனது குருநாதரின் ஆர்வம், எனது குருநாதரின் விருப்பம். நான் திருமணம் செய்து கொள்வதற்கும் ஓம் தத்சத் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அவர்களுடைய முழு ஒப்புதலுடன் முழு ஆசீர்வாதத்துடன் அவரது கட்டளையின் காரணமாகத்தான் இந்த திருமணத்தை செய்கிறேன். இது 100% உண்மை. அப்போ நான் அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் எனக்கு சில விஷயங்களை விளக்கம் கொடுக்குறாரு. அவர் என்ன எப்படி பேசுனீங்க என்ன கேட்காதீங்க, பேசுனேன் விட்டுருங்க, அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்று பெரும்பாலான நபர்கள் இதுல சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த திருமண பந்தத்தை எப்படி மன ரீதியா கடப்பது என்பது தெரியவில்லை. சோ அவர்களுக்கு நீ வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். அப்போ இந்த பெரும்பாலான நபர்கள் திருமண பந்தத்தில் சிக்கி தவிக்கும் போது மனநிலையை எப்படி கையாள்வது என்பது தெரியவில்லை. அந்த திருமண பந்தத்திலிருந்து எப்படி கடந்து மனநிலையில அடுத்த கட்டம் போறதுன்றது தெரியல. இப்போ ஒரு திருமண பந்தம் பிடிக்கல அப்படின்னா டிவோர்ஸ் பண்ணிடுறீங்க, வெளியே வந்துடுறீங்க. ஆனா மனம் பாருங்க, இன்னும் தேவைன்னு இருக்கே, எனக்கு இன்னும் நான் ஆசைப்பட வேண்டியது, நான் ஆசைப்பட்டு கொண்டிருப்பது இன்னும் எனக்கு முடியவில்லை என்ற தேவை இருக்கும்போது உங்கள் மனம் ஆசையில் தான் இருக்குமே தவிர உங்கள் மனம் இறைவனை ஒருபோதும் நினைக்காது. எனக்கே தேவை 1000 இருக்கு, நான் எப்படி அந்த நேரத்தில் இறைவனை போய் நினைக்கிறது? நியாயமான கேள்வி தானே? முதல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸ்ட்ரிக்டா கட் அண்ட் ரைட்டா ஒரு விஷயத்தை ரொம்ப வெளிப்படையா சொல்றேன். அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு சொல்றதா என்னைக்கு சொல்றேன். திருமணத்தில் இல்லை தவறு, புரிதல் இல்லாத திருமணம் தான் தவறு. இதுல ஆழமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணும்னா, சப்போர்ட்டிவான பார்ட்னர் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு டிவோர்ஸ் பண்ணிருங்க, தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணிருங்க. ஒருவருடைய அடிப்படை குணம் என்பது செருப்பை கொண்டு அடிச்சாலும் மாறவே மாறாது. பிறவி குணம் என்று சொல்வார்கள். அந்த பிறவி குணம் போக 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 நீங்க மாறும் நினைக்கிறீங்க, கண்டிப்பா மாறாது. அப்படி மாறும் அப்படின்னா அது கோடியில ஒரு 10 பேர் 20 பேர் மாறினா பெரிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு அவங்க அதிகமா எஃபோர்ட் எடுக்கணும்.
ரொம்ப எஃபர்ட் எடுக்கணும். தன்னை மாற்றிக்கொள்வதற்கு யாரும் தயார் நிலையில் இல்லை. அப்ப தன்னை மாற்றிக்கொள்ள தயார் நிலையில் இல்லாதவர்கள் எப்படி எஃபர்ட் எடுத்து மாறுவான்? யோசிச்சு பாருங்க நீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரூல், ஃபர்ஸ்ட் லா இன்னைக்கு கூட அந்த வீடியோ போட சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? சரியான வாழ்க்கை துணைக்கான 10 அடையாளங்களும் குணங்களும் போட்டிருந்தேன். எத்தனை பேர் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. அப்புறம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பரம்பொருள் ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ரொம்ப தெளிவா அதுல பேசியிருக்கு. இப்போ அதனுடைய தெளிவான விளக்கத்தை இதுல கொடுக்கணும்னு நினைக்கிறேன். தெளிவா புரிஞ்சுக்குங்க. தெரியாம ஒரு டைம் தப்பா சூஸ் பண்றது ஒன்றும் தப்பே கிடையாது. கிளியர்? தெரியாம ஒரு டைம் தப்பா சூஸ் பண்றது தப்பே கிடையாது. ஏன்னா அப்ப தெளிவு இல்லை, விவரம் இல்லை. இப்ப நான் தான் வந்துட்டேன்ல, சொல்லி கொடுக்கும்போது தயாராயிருங்க. அடுத்த டைம் தப்பா சூஸ் பண்ணக்கூடாது. இந்த ஒருத்தனை கழட்டி விடுறதுக்கு யோசிக்கவே கூடாது. ஒருத்தன் அல்லது ஒருத்தி எப்படி வேணாலும் வச்சுங்க. ஐ ஸ்பீக்கிங் வெரி ஃப்ராங்க்லி. செட் ஆகல அப்படின்னா, இப்போ செட் ஆகலன்னா ஒரே நாள்ல செட் ஆகலன்ற மனநிலைக்கு நீங்க வர மாட்டீங்க. ஆமே ரைட்? பழகி பார்த்துருப்பீங்க, டிராவல் பண்ணி வந்திருப்பீங்க, வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துருப்பீங்க. 1 வருடமா இருக்கலாம், 2 வருடமா இருக்கலாம், 3 வருடமா இருக்கலாம். ஒரு பர்சனை அனலைஸ் பண்றதுக்கு மினிமம் 1 இயர்ல இருந்து 2 இயர் டைம் எடுத்துங்க. தயவு செஞ்சு மினிமம் 1 இயர். நான் சொல்றது மினிமம், நாட் மேக்சிமம். எந்த அளவுக்கு அதிக வருடம் ஒரு நபரோட நீங்க செலவு பண்றீங்களோ, கண்ணியத்துடன் லிமிடேஷன்ஸோட, உங்களுக்கு பாதிப்பு இல்லாம அதிக நேரத்தை நீங்கள் ஒரு நபரிடம் செலவு செய்யறீங்களோ, அப்போ அவர்களை பத்தின A to Z தெரிஞ்சிடும் உங்களுக்கு. மேபி ஒரு 20% தெரியாம இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. பட் 80% உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேட்டா ரொம்ப சரியான டேட்டாவா இருக்கணும். இதனால் எனக்கு பிரச்சனை வராது, அப்படியே பிரச்சனை வந்தாலும் இவன் என்ன விட்டு கொடுக்க மாட்டான் அல்லது இவன் என்னை விட்டு கொடுக்க மாட்டான்ற நம்பிக்கை வந்ததுன்னா மட்டும்தான் திருமண பந்தத்துக்குள்ள இல்ல கமிட்டட் ரிலேஷன்ஷிப்குள்ள வாட் எவர் இட் மேபி, லிவ் இன் ஆர் மேரிட் லைஃப், எதா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க. நல்ல ட்ரெஸ் போடுறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, நல்ல ஊர் சுத்துறீங்க, நல்ல இந்த உலகத்தை என்டர்டெயின் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க தனியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, பட் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல ஒரு பார்ட்னர் தேவைப்படுறாங்கன்றப்போ அவங்க உங்களை மாதிரியே சிந்திக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களது சுதந்திரத்தை மதித்து, உங்களை ஒரு உயிராக மதித்து, உங்களுக்கு என்ன வேணும்ன்றது உங்களுக்கு முன்னாடி அவருக்கு தெரியணும், இல்ல அவங்களுக்கு தெரியணும், அந்த பொண்ணுக்கு தெரியணும். என்ன தெரியணும்? எனக்கு என்ன வேணும் அப்படின்றது என்ன விட என்னோட பார்ட்னருக்கு ரொம்ப தெரியணும். இல்லாட்டினா அந்த பார்ட்னர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? என்ன சம்பிரதாயத்துக்கு கல்யாணம் பண்றீங்களா? என்ன டைம் பாஸ்க்கு பண்றீங்களா? சும்மா எல்லாருக்கும் சரிங்க எனக்கும் வயசு வந்துருச்சு, 25 வயசு ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வீட்டில் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, என்ன இது போற வழியில ஏதாவது சிம் கார்டு வாங்குற மாதிரியா? ஒரு ஃபாரின் கண்ட்ரி வரீங்க, 10 நாள் சிம் கார்டு வாங்கி யூஸ் பண்ணிட்டு பேசிட்டு ஓகேன்னு தூக்கி போட்டு வரக்கு சிம் கார்டா அது? பிசிக்கலி மென்டலி க்ளோஸ் ஆவீங்க. பிசிக்கலி அண்ட் மென்டலி க்ளோஸ் ஆக 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 மசில் மெமரியில ஏறும். மசில் மெமரியில ஏறிடுச்சுன்னா நீங்க தூங்கும் போது, நடக்கும்போது, சாப்பிடும் போது, போகும்போது, வரும்போது எப்பயுமே அவங்களோட நினைவுகள் வந்து கொண்டே இருக்கும். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அப்ப அப்படிப்பட்ட நபருடன் நீங்கள் வாழ்க்கையை வாழ போறீங்க. எக்ஸாம்பிள், ஃபார் அன் எக்ஸாம்பிள் டு சே, உங்களுக்கு ஒரு 25 வயசுனா நீங்க 70 வயசு வாழ போறீங்கன்னா எத்தனை வருஷம் நீங்க இப்ப அவரோட வாழ போறீங்க? யோசிச்சு பாருங்க. ஓகே, 45 இயர்ஸ் வாழ 45 வருஷங்க. 45 வருஷம். இட்ஸ் நாட் அ ஸ்மால் திங். 45 வருஷம் அவர் கூட தான் வாழ போறீங்க, அவங்களோட தான் சாப்பிட போறீங்க, அவங்களோட தான் தூங்க போறீங்க, அவங்க குழந்தைய தான் வளர்க்க போறீங்க, அவங்களோட தான் டிராவல் பண்ண போறீங்க, நல்லது கெட்டதுல அவங்களோட தான் கலந்துக்க போறீங்க. எஸ் ஆர் நோ? அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புணர்வு, இது எவ்வளவு பெரிய பொறுப்புணர்வு. அப்ப இந்த பொறுப்புணர்வை நம்ம கடந்து வர்றதுக்கு எவ்வளவு நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும், ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒன்ஸ் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களை இந்த சமுதாயம் என்ன சொல்லணும்னா உங்களை செகண்ட் ஹேண்ட் மெட்டீரியல் தான் சொல்லும். திஸ் இஸ் த ஓப்பன் ட்ரூத். நம்ம ரைட் ஆர் ராங்? அப்ப அந்த ஒரு டைம் நம்ம பண்ணக்கூடிய கல்யாணத்தை ரொம்ப தெளிவா பண்ணணும். அந்த ஒரு டைம் நம்ம பார்ட்னர்ஷிப் சூஸ் பண்றத ரொம்ப தெளிவாக பார்ட்னர்ஷிப் சூஸ் பண்ணணும். இல்லைன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க ஈகோக்காக நான் வாழ்ந்து காட்டுறன்ற ஈகோக்காகவே நீங்க செத்து போயிருவீங்க சீக்கிரம். ஸ்லோ பாய்சன். ஸ்லோ பாய்சன்றது என்னன்னா, நீங்க எடுத்து குடிக்கிறதா ஸ்லோ பாய்சன் நினைக்கிறீங்க. இல்லை, மன அழுத்தம் தான் உண்மையான ஸ்லோ பாய்சன். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரெஸ் ஆகி, டிப்ரெஷன் ஆகி, பிபி சேஞ்ச் ஆகி, உங்களோட மனநிலை சேஞ்ச் ஆகி, ஏண்டா வாழ்றன்ற அளவுக்கு போய் உடம்பில் உள்ள ஒவ்வொரு ஆர்கான்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா செயலிழந்துட்டு வரும்.
இது ஒரு ஊர்ல பார்த்துட்டு பேசல, உலகம் ஃபுல்லா சுத்தி இருக்கிறேன், எனக்கு தெரியும். ஏகப்பட்ட பீப்புளை சந்திச்சிருக்கேன், ஏகப்பட்ட வகையான நபர்களை சந்திச்சிருக்கேன். ஒரே ஒரு தப்பான ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. அந்த மிஸ்டேக் பண்ணிட்டு மாட்டிக்கொள்கிறார்கள். அப்ப அடிப்படை என்னன்னா, முதல்ல நீங்க ஞானத்துக்கு போகணும், இறைவன் கிட்ட போகணும். இறைவனின் பாதையில இருக்கணும்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவான பார்ட்னர் இருக்கணும். இல்லாட்டினா இருக்கிறவனை கழட்டி விட்டுட்டு சப்போர்ட்டிவான பார்ட்னரை உருவாக்கிங்க. டிவோர்ஸ் பண்றதுல ஒரு தப்பும் கிடையாது. கிளியர்? நீங்க ஒரு டைம் இதுக்கு நீங்க யோசிக்கிறீங்கன்னா, என்னடா இவர் டிவோர்ஸை ப்ரமோட் பண்றாருன்னு நினைக்காதீங்க தயவு செய்து. மன முறிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம், மனம் வலிக்கும் போது, உடல் வலிக்கும் போது, புரிதல் இல்லாத போது, ஒவ்வொரு இரவும் நரகமாக போகும்போது, ஒரே ரூம்ல இருப்போம், ஒரே வீட்டில் இருப்போம், ஒரே பெட்ரூம்ல இருப்போம். ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம சந்தேக புத்தியோட நம்ம சுதந்திரத்தை பறித்து டார்ச்சர் பண்ணி நம்மளுடைய உயிர் தன்மையை புரிஞ்சுக்காம இறைவனை நோக்கி போறதுதான் ஃபைனல் எண்டுன்றதை புரிஞ்சுக்காம ஒருத்தன் உட்கார்ந்து உயிர் எடுக்கிறான், இல்ல ஒருத்தி உட்கார்ந்து உயிர் எடுக்கிறான்னா அதுக்கு பேர் பார்ட்னரா பிசாசான்னு கேட்கிறேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ரோட்ல ஒருத்தன் வந்து உங்க பார்ட்னர் பண்ற மாதிரியே நெகட்டிவாவே பண்ணிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவீங்களா? கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க, திட்டுவீங்க, அசிங்கப்படுத்துவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ரைட்? ஆனா உங்க உங்க பார்ட்னர் பண்ணா மட்டும் அதை ஏன் ஏத்துக்கிறீங்க? ஓகே, கொஞ்சம் ஏத்துக்கலாம், ரொம்ப ஏத்துக்கலாம், சில வருடங்கள் ஏத்துக்கலாம். அந்த பக்கம் இருந்து மாற்றமே இல்லை, என்ன பண்ணுவீங்க? சேஞ்சே இல்லை, என்ன பண்ணுவீங்க? நார்சிஸ்டிக் அபியூஸ் மாதிரி நார்சிஸ்டிக் பிஹேவியர்லாம் பீப்புள் அமைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணாலும் குறை சொல்றது, உங்க மேல நம்பிக்கை இல்லை, உங்க மிஸ்டேக், மனுஷன் மிஸ்டேக் பண்றது சகஜம்தான். இந்த அடிப்படை புரிதல் கூட எல்லாமே நீ தப்பு பண்ற, நீ தப்பு பண்ற, நீ பண்றது தப்பு, நீ பண்றது தப்பு, உனக்கு அறிவு இல்லையா, இப்படியே சொல்ற பார்ட்னர் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அடிப்படை புரிதல் என்ன? டே நீயும் தப்பு பண்ணுவேன், நானும் தப்பு பண்ணுவேன், நீயும் தப்பு பண்ணுவேன், நானும் தப்பு பண்ணுவேன், தப்பு பண்ணி தான் தெரிகிறோம். அப்ப அந்த புரிதல் கூட இல்லாம, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லாம, என்னை சரியாக புரிந்து கொள்ளாத நபர் எனக்கு கூட இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, இதுதான் கேட்கிறேன். நமக்கு எது கல்யாணம் பண்ணியிருக்கோம்? என்ன சாகுறதுக்கா? நம்ம நிம்மதியா வாழ்றது கல்யாணம் பண்ணியிருக்கிறோமா, இல்ல வந்து இந்த பார்ட்னர் பண்ற டார்ச்சர் எல்லாம் அனுபவிச்சுட்டு சாகுறது கல்யாணம் பண்ணியிருக்கிறோமா? இப்போ நான் உச்சகட்ட ஞானத்துக்கு போல, முதல்ல எப்படிப்பட்ட ஆளுனே நமக்கு புரியல, இனி எங்க போய் நம்ம ஞானத்துக்கு போறது? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு 20-25 நிமிஷம் நீங்க மெடிடேஷன் பண்றதுக்கே உங்க பார்ட்னர் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஒரு ஜீவசமாதி போறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இல்ல உங்களுக்கு சுதந்திரமா நீங்க உண்மையாவே கண்ணியத்தோட நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பர்சன் வச்சு போற எக்ஸாம்பிளுக்கு, நீங்க தப்பு பண்ற ஆளா இருந்தா நீங்க உங்களை மாத்திக்கணும். நான் சரியான நபரா நீங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களை சொல்றேன், நீங்க சரியான நபரா இருக்கீங்க, கண்ணியமா இருக்கீங்க, தெளிவா இருக்கீங்க, கரெக்டா இருக்கீங்க. ஆனா உங்க மேல நம்பிக்கை இல்லாம டார்ச்சர் பண்ணி உங்க உயிரை எடுக்கக்கூடிய பார்ட்னர் இருந்தா நீங்க எப்படி 45 வருஷம் அவங்களோட போய் வாழுவீங்க? 70 வயசு வரைக்கும் தான் 45 வருஷம். நீங்க 100 வயசு வரைக்கும் வாழ போற மாதிரி தான் உங்க நிலைமையை நினைச்சு பாருங்க. நீங்க முதல்ல அடிப்படை புரிதல், ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பார்ட்னரை தயவு செஞ்சு சூஸ் பண்ணாதீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டினா ராமா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்றவரை சொல்லல. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னா, பிறரின் கஷ்டத்தையும் புரிந்து கொள், பிறரை நேசி, பிறரின் தேவையை புரிந்து கொள், பிறரின் கஷ்டத்தை புரிந்து கொள், உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்காதே, இறைவனை பற்றி சிந்தி, உலக மக்களை பற்றி சிந்தி. இந்த மாதிரி மனநிலையில இருக்கணும். விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னொரு ஆள் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளை பிளேஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா நீங்க கம்பல்சரி சூஸ் பண்ணணும். அப்படி இல்லாட்டினா சீக்கிரம் அந்த ரிலேஷன்ஷிப் நடுத்தருக்கு வந்துடும். காரணம் என்னன்னா, ஈகோ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு போகும், ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு போகும். திருமணத்துக்கு முன்னாடி நீங்க ஈஸிலி அவைலபிளா இருக்க மாட்டீங்க, திருமணத்துக்கு அப்புறம் ஈஸிலி அவைலபிளா இருப்பீங்க. எப்பயுமே வலிய போனா கிளவி தான். இந்த பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வலிய போனா கிளவின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, மதிப்பு மரியாதை இருக்காது அந்த இடத்துல. நீங்க வலிஞ்சு போனீங்கன்னா அந்த இடத்துல என்ன மதிப்பு மரியாதை இருக்கு? அப்ப 24 மணி நேரமும் ஒரு பார்ட்னர் எனக்கு அவைலபிளா இருக்காங்கன்னா எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு தோணாது. இது காமன் ஹியூமன் சைக்காலஜி. நான் வந்து இப்ப எக்ஸப்ஷன்ஸ் பத்தி பேசல. அதுல மனசை கண்ட்ரோல் பண்ணி பக்குவப்படுத்தி ஜென்டில்மேனா இல்ல ஜென்டில் உமனா புரிதலோட பக்குவத்தோட வாழ்க்கையை நடத்தி கொண்டு போறவங்களா இருக்காங்க. எக்ஸப்ஷனல் கேசஸ் பத்தி நான் பேசல, நான் பேசுறது மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ் எப்படி இன்னைக்கு இருக்கு அப்படின்னா,
ஈஸியா எனக்கு ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதை பத்தி நான் கண்டுக்க மாட்டேன். அது எனக்கு ஒரு மிஷின் மாதிரி ஆயிருது. கடைசியில் ரீப்ரொடக்ஷனுக்காக நீ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இது அவங்கள சொல்லி தப்பு இல்லை, அவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு அவேர்னஸ் பத்தல, ஈகோ ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஈகோ ஜாஸ்தி இருக்கு, நம்பர் 1 பாயிண்ட். அவேர்னஸ் பத்தல 2 பாயிண்ட். இந்த 2 புரிஞ்சிருச்சுன்னா அவன் கடவுள் ஆயிடுவான். ஆனா பிரச்சனையே அங்கதான் இருக்கு. அதுக்கு ஒருவன் தயாராக இல்லாத போது இறைவன் எப்படி அதுல வந்து தலையிடுவார், எப்படி மாத்துவார்? எவ்வளவு பெரிய வேலை. நமக்கு ஒரு ஹேபிட்டை சேஞ்ச் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுது? எஸ் ஆர் நோ? நம்ம ஒரு புது ஹேபிட்டை, ஒரு நல்ல ஹேபிட்டை கற்றுக்கிட்டு அதை வாழ்க்கை முறையை ஒன்றும் இல்லை, ஒரு 48 நாளைக்கு இந்த மாத்திரையை போடுங்க உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொன்னால் நீங்கள் 48 நாள் கரெக்டாக போட்டுருவீங்களா? நீங்கள் 4 நாளில் மறந்துடுவீங்க டேப்லெட் போடுறத. அப்புறம் 2 நாள் விட்டு அப்புறம் 1 நாள் போடுவீங்க. அப்புறம் ஒரு 3 நாள் விட்டு அப்புறம் 1 நாள் போடுவீங்க. டேப்லெட் போடுறதுலேயே எவ்வளோ சேஞ்ச் இருக்கு. அப்போ ஒரு நல்ல ஹேபிட்டை கொண்டு வரதுன்னா அது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேலை. எஸ் ஆர் நோ? அப்போ ஒருவன் தன்னை மாற்றிக்கொள்வதற்கு எப்படி அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவு எடுத்துட்டான்னா அவன் கடவுள். கடவுள் அவன் தெய்வம். அவன் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். தன்னை முதல்ல அவன் சரிப்படுத்திட்டு மாற்றக்கூடிய அந்த மனநிலைக்கு வரணும். எங்க வராங்க? தன்னை எறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை எறியாமல் தானே கெடுகிறான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. தன்னை அர்ச்சிக்கக்கூடிய கடவுளாக இருக்கக்கூடியவன் என்ன நினைச்சிட்டான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அவன் மனிதன் என்று நினைத்து வாழ ஆரம்பித்து விட்டான். அதனால் அகங்காரம் வந்து விட்டது. இந்த புரிதல் இல்லாத காரணம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்களா, கூப்பிட்டா உங்க பார்ட்னர் வரணும். அது என்ன வரமாட்டேன்றது? உனக்கு பிடிச்சா நீ போயிட்டு வா, நான் வரலன்னா என்ன அர்த்தம்? அது இன்னைக்கு நீங்க பிடிச்ச இடத்துக்கு கூப்பிடுறீங்கன்னா அவர் வராரு, நாளைக்கு அவரு பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டா நீங்க போய் தானே ஆகணும். அதான பார்ட்னர்ஷிப். எஸ் ஆர் நோ? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம அப்ப இப்போ 50-50 ரிலேஷன்ஷிப்ன்றது என்ன? 50-50. 50% ஆணும் 50% பெண்ணும் இருவரும் இணைந்து நடத்தக்கூடிய ஒரு பயணம் அல்லது ஒரு 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 வாழ்க்கை நாடகம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா இது ஒரு தேவைக்காக உள்ள போறீங்க. ஆனா இந்த தேவைக்காக உள்ள போயிட்டு வெளியே வரணும். நீங்க உள்ள போறதே தப்பா உள்ள போறீங்க, நீங்க எப்படி வெளியில வருவீங்க? இன்னைக்கு ஒரு ஒரு கூட்டம் என்ன வந்து சொல்றாங்கன்னா, திருமணம் வேணாம், திருமணம்லாம் பண்ணிக்காதீங்க, வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் அவங்க நெத்திக்குள்ள ஜோதி இருக்கிற மாதிரியே பாருங்க, ஒரு கட்டத்தில் உண்மையாவே நெத்திக்குள்ள இருக்கக்கூடிய ஜோதி தெரியும்ன்றாங்க. பாராட்டுற உண்மைதான், பொய்யெல்லாம் கிடையாது, உண்மைதான். எத்தனை பேர் அப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. நான் தான் சொல்லிட்டேன், எனக்கு ஃபெயிலியர் மாடலாக இருக்கிறது பிடிக்காது, சக்ஸஸ்ஃபுல் மாடலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது நான் என்னதான் சொன்னாலும் போய் அந்த வேலையை முதல்ல பண்ணிடுவீங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, சரி திருமணம் பண்ணியாச்சு, இப்போ என்ன பண்ணுறது? அதான் கேள்வி. இப்போ மனைவிய ஆசையோட பாருங்க, கணவனை ஆசையோட பாருங்க, மற்ற எல்லாத்தையும் ஜோதியா பாருங்க, முடிஞ்சு. அவ்வளவுதானே. ஒரு காலகட்டத்துக்கு மேல உங்கள் ஆசை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும், புரிதல் அதிகமாக வேகம் குறையும், ஆசை குறையும், பக்குவம் அதிகமாகும், தெளிவு அதிகமாகும், அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் உங்கள் கணவன் அல்லது மனைவியும் அருட்பெருஞ்சோதியாவே பாருங்க. அதுக்கு டைம் இருக்குல்ல. மனசுக்குள்ள ஆசையை லட்சம் வச்சுக்கிட்டு நான் வந்து அப்புறம் ஜோதியா பாக்குறேன் நீங்க ஜோதியை தான் பார்ப்பீங்க, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதியெல்லாம் பார்க்க மாட்டீங்க. எழுதி தரேன் நான். எப்படி பார்ப்பீங்க? உங்களுக்கு தான் மைண்ட் தான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. உங்களுக்கு அவ்வளவு மன கண்ட்ரோல் இருந்தா நீங்க என் கிளாஸுக்கு வரீங்க? நீங்க தனியா கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட மாட்டீங்களா? நீங்க சரியா பேசுறேன்னா தப்பா பேசுறேன்னா? சரியா தானே பேசுறேன், அதை வேற கேட்டுக்க வேண்டியதா இருக்கு அப்பப்போ. ஏங்க அவனுக்கு அவ்வளவு பக்குவம் இருந்ததுன்னா அவன் ஏங்க அப்படி இருக்கிறான்? என்ன எல்லாம் சொல்றதுக்கு ஈஸி தான். சொல்றாரு வள்ளலார், குடும்பத்தை விட்டுரு, இதை விட்டுரு, அதை விட்டுரு, எல்லாத்தையும் விட்டுரு, இறை சிந்தனையிலே இருன்ற. 2026 இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? 2026 நடக்கிறத பேசுங்கடானா 1960 இருக்கக்கூடிய சப்ஜெக்டே பேசிட்டு இருக்கேன். டே 2026 தமிழ்நாடு எப்படி இருக்கு? சீஃப் மினிஸ்டர் விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரா? புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஜென்சி வந்து அப்பா அம்மாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அப்பா அம்மாவை மிரட்டுறானுங்க. நீ ஓட்டு போடல விசில் சின்னத்துக்கு மாவன சோத்துல விச வச்சிருவான்றாங்க பிள்ளைங்க. பாருங்க எப்படி இருக்காங்க. அப்படி மிரட்டி ஓட்டு போட வச்சு ஜென்சி சப்போர்ட்ல விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அப்ப இந்த காலகட்டத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவன்
ரஞ்சிதமே பாட்டு பாடி வளர்ந்தவன் பூரா இன்னைக்கு ஓட்டு போட்டு அவரை வந்து முதலமைச்சர் ஆயிருக்கான். ரஞ்சிதமே பாட்டு பாடி வளர்ந்தவன் வள்ளல் பெருமான் மாதிரி எல்லாத்தையும் புருவ மத்தியத்தில் பாடுறான்னு எங்க போய் பார்ப்பான்? எனக்கு புரியலையே. ஹவு இஸ் திஸ் ஈவன் பாசிபிள்? என்னை பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதா? புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. உங்களுக்கு ஆசை இருக்கிற வரைக்கும் இறைவனை பார்க்க முடியாது. அப்ப அந்த ஆசை கம்மியாகணும்னா முதல்ல ரிலேஷன்ஷிப் லாயல்ட்டிக்கு வாங்க. ரிலேஷன்ஷிப்ல லாயலா இருங்க. நீங்க ரிலேஷன்ஷிப்ல லாயலா இருக்க முடியல அப்படின்னா நிச்சயமாக ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் குற்ற உணர்ச்சி உங்களை தாக்க ஆரம்பித்து விடும். யூ கெட் மை பாயிண்ட்? அப்ப அந்த குற்ற உணர்ச்சி சரி தெரிஞ்சோ தெரியாம எங்கேயோ ஒரு தப்பு பண்ணிட்டோம். அப்ப என்ன பண்றது? இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன்ற மனநிலைக்கு வந்துடணும். இப்பதான் சப்ஜெக்டுக்குள்ள வரேன். அப்ப என்ன எப்படி வரணும்? இனிமேல் அந்த தவறை செய்ய மாட்டேன். நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்ணி தர அஷூரன்ஸ் பண்றேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க, இந்த இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், எனது சொந்த இறைவனுடைய எனக்கு இருக்கக்கூடிய அந்த கான்டாக்டில் இறைவன்கிட்ட நான் மெடிடேஷன் பண்ணி பிரார்த்தனை பண்ணி நான் வேண்டி விரும்பி கேட்டு இந்த நொடி நீங்கள் மாற தயார்னா சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் நான் வந்து நல்லிஃபை பண்ண சொல்லிடுறேன், ஜீரோ பண்ண சொல்லிடுறேன். நாட் ஆல் கர்மா. இந்த ஹானஸ்டி ரிலேட்டடான பஞ்சாயத்து ஏதாவது இருந்ததுன்னா அதை நல்லிஃபை பண்ண சொல்லிடுறேன். ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும், இதற்கப்புறம் சரியான பாதையில் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னா, மனம் என்பது வெரைட்டி பார்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்க, அப்புறம் வெரைட்டின்னு போயிட்டே இருக்கும், அப்புறம் நிற்கவே நிற்காது. அதுக்கு எண்டே கிடையாது. இருக்கிறதுல பெரிய அடிக்ஷன், ரொம்ப பெரிய அடிக்ஷன். நான் இந்த சும்மா புக்கில் படிச்சுட்டு கதை படிச்சுட்டு பேசுகிற ஆள்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. சொந்த அனுபவத்தில் இல்லாமல் நான் எதையும் பேசுவதே கிடையாது. அனுபவம் சார்ந்து அனுபவித்து உணர்ந்த காரணத்தினால் நான் பேசுகிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தவறு செய்வதில் தவறல்ல, ஆனால் தவறு செய்வதையே பழக்கமாக கொண்டிருக்காதீர்கள். மாறக்கூடிய காலம் வர வேண்டும், சூழ்நிலை வர வேண்டும். அந்த மனநிலைக்கு வரலனா நிச்சயமாக இறைநிலைக்கு போக முடியும். முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னா, உங்களுக்கு நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களை யாராவது கொஞ்சணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு யாராவது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களை யாராவது அரவணைக்கணும்னு நினைக்கிறீங்க. அரவணைக்கிற நாட் ஓன்லி ஹக், அரவணைக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க கூட யாராவது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது நம்ம பார்ட்னரா இருந்துட்டா சூப்பரா இருக்குமே நினைக்கிறீங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, அவர்கள் அந்த மனநிலையில் இல்லை. தவறான நபரை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்ப இந்த ஆசையெல்லாம் எங்க போய் நீங்க கிளியர் பண்ணுவீங்க? இப்ப எனக்கு தெரிந்த ஒரு மேடம் ஒருத்தங்க இருந்தாங்க, நான் பேர் சொல்ல விரும்பல, எந்த ஊருன்னு சொல்ல விரும்பல. கணவர் ஒரு பிரச்சனை, அப்புறம் கணவர் பிரச்சனைன்றனால அப்புறம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ஆர்வம், ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஆனால் நான் பயிற்சி சொல்லி கொடுக்கணும்னு போனா போதும், இது நான் பண்றேன்ப்பா, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லப்பா, எனக்கு வயசு இவ்வளோ ஆகுது, இன்னும் நான் வாழ்க்கையில எதையுமே பார்க்கலையேன்றாங்க. என்ன சொல்றாங்க? திஸ் இஸ் த ஹானஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஐ எம் ஸ்பீக்கிங் வெரி ஃப்ராங்க்லி. என்ன சொல்றாங்க? நான் வாழ்க்கையில எதையுமே பார்க்கல, நான் எப்படி நான் ஆன்மீகத்துக்குள்ள வர்றது? நான் உட்காந்து பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன், உட்காந்து பயிற்சி பண்ண நினைப்பு எனக்கு அங்கதான் போகுது. அங்க போச்சுன்னா நான் எப்படி மறுபடியும் பயிற்சிக்கு நான் கொண்டு வர்றது? அப்ப என்னன்னா, அந்த பார்ட்னர்ஷிப் சரியான பார்ட்னர்ஷிப்பா அமைஞ்சிருச்சுன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, டைம் எடுத்து உங்களுடைய டேஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்ட்னர்ஷிப்பை நீங்க தான் அமைச்சுக்கணும். அவசரப்பட்டு பார்ட்னர்ஷிப்பை அமைச்சிடாதீங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு வேண்டும் என்கின்ற விஷயத்தை உடல் அளவுலையும் மனதளவுலையும் கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா நீங்க அடுத்த ஆளை பார்க்க ஆரம்பிச்சிருங்க ஆட்டோமேட்டிக்கா. இதுதான் அஃபேர். இதனால டைம் எடுக்கணும்ன்ற, புரியுதா உங்களுக்கு? எனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியணும், எனக்கு எப்படிப்பட்ட பார்ட்னர் வேணும்ன்றது எனக்கு தெரியணும். நான் எப்படி, எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தானேங்க தெரியும். எங்க அம்மாவுக்கு எப்படிங்க தெரியும் எனக்கு என்ன வேணும்னு? எங்க அப்பாவுக்கு எப்படிங்க தெரியும்? இவனுங்க ஒரு கிறுக்கனுங்க எதையாவது பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க, அப்புறம் எவன் வாழ்றது? எத்தனை குடும்பத்தில் நான் கண்டபடி திட்டலான் இருக்கேன் அப்பா அம்மாவை. ஏன்னா தப்பான பார்ட்னரோட சேர்த்து வச்சு இவங்க அவசரத்துக்கு இவனுக்கு கடமையை முடிக்கணும்னு சொல்லி தப்பான இந்த பேசாம பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சதுக்கு நம்ம இந்த மேட்ரிமோனியல் சைட் ஆரம்பிச்சிருந்தோம்னா நல்லா போகும். அவ்வளோ பேருக்கு அவ்வளோ தேவை இருக்குது ஒரு நல்ல பார்ட்னர் அமைகிறதுக்கு. போக நீ மேட்ரிமோனியல், பரம்பொருள் மேட்ரிமோனியல் தான் ஓபன் பண்ணும் போல போற நிலைமையை பார்த்தா. பிரச்சனையே அங்கதான் இருக்கு. ஒன்னு தனியா எந்த சிந்தனையும் இல்லாம வாழ்ந்துடணும்.
எனக்கு எதுவும் வேணாம், இறை சிந்தனையில போயிட்டே இருக்கேன். எந்த எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் எதை பத்தி சிந்திக்க மாட்டேன். நான் போய் ஜெய் பண்றது போயிடணும். உங்களால அப்படி போக முடியுதா? அப்ப பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது. அப்ப என்ன அவசரம் கேட்கறேன். என்ன அவ்வளவு அவசரமா பார்ட்னர் சூஸ் பண்ணி என்ன கடலை கரைக்க போறீங்களா? இல்ல மலை எதுவும் கரைக்க போறீங்களா? இல்ல கைலாசத்தை பூமியிலேயே எதுவும் கட்ட போறீங்களா? டைம் எடுத்துக்கங்க. இந்த உலகம் உங்களை அச்சுறுத்துகிறது. நாளைக்கு கிளவியாகி நாளானிக்கு செத்துருவ மைண்ட்ல வச்சுக்கின்ற மாதிரியே ப்ரெஷர் கொடுப்பானுங்க. அவசரப்பட்டுறாதீங்க. டேக் யுவர் டைம். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுதே. மறுபடியும் சொல்றேன்னா, இதை நீங்க மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எதுவுமே வேலை செய்யாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டிக் நீங்க கரெக்டா போடணும். நீங்க ஃபர்ஸ்ட் டிக்கே போடாம நான் 12வது கேள்வியை கேளுங்கன்னா என்ன இது எப்படி நியாயம்? அது டைரக்டா 12வது கேள்வி எப்படி கேட்கறது? அப்ப முதல் கேள்விக்கே ஆன்சர் தப்பா இருக்கு. நான் எப்படி மார்க் போடுறது? இறைவன் யோசிப்பாரா இல்லையா? அப்ப என்னன்னா, ஒண்ணு இல்ல இதுல அப்படின்ற அனுபவத்தை நோக்கி தான் நீங்க போறீங்க. புரியுதா? கொடுக்கக்கூடிய முத்தம், அணைக்கக்கூடிய அந்த அரவணைப்பு, பெற்கக்கூடிய அந்த குழந்தை, பண்ணக்கூடிய அந்த டிராவல், கலக்கக்கூடிய அந்த கலவி, இது எல்லாமே ஒண்ணு இல்ல பொய்ன்றதை நோக்கி தான் நீங்க போறீங்க. பட் இப்ப கேள்வி என்னன்னா, இதெல்லாம் பொய்ன்றதுக்கு நீங்க போகணும்னா அந்த அளவுக்கு அதுல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ப்ராப்பரா அடைஞ்சிருக்கணும். கரெக்டா? அப்பதான் அதுல ஒண்ணு இல்லைன்னு தெரியும். நீங்க அதுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ எல்லாருக்குமே அனுபவ ஞானம் இல்லாம கேள்வி ஞானத்துல இருந்ததுன்னா கடந்து போயிடலாம். எல்லாருமே கேள்வி ஞானத்துல இருக்கீங்களா? காதற்ற ஊசியும் வாராதுக்கான் கடைவெளிக்கேன்னு படிச்சாரு பட்டினத்தாரு. படிச்ச உடனே ஓப்பன் ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ நான் ஒரு 10 டைம் சொல்றேன், ஓப்பன் ஆயிருமா உங்களுக்கு? 12 லட்சம் டைம் சொன்னாலும் ஓப்பன் ஆகாது. எனக்கு வேணா ஓப்பன் ஆகும் 12 லட்சம் டைம் ஒரே மந்திரத்தை சொன்னதுனால. உங்களுக்கு ஓப்பன் ஆகுமா? இப்போ நான் என்ன மீன் பண்ண வரேன்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. மனதில் ஆசைகளை வைத்துக்கொண்டு எனக்கு ஆசையே இல்லைன்னு முதல்ல நடிக்காதீங்க. கிளியர்? உலகம் துப்புனா துப்பிட்டு போகுது. என்னப்போ நம்ம அங்க போனோம். இவனுங்க யாருக்கு இருக்கணுங்க? மென்டலுங்க மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அப்ப இதுக்கு ஏதாவது பஞ்சாயத்து வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இதை அனுபவித்து முடிக்காமல் அங்க போனீங்கன்னா பிரச்சனை. அப்ப இது அனுபவிச்சு இதுல ஒண்ணு இல்லைன்ற தன்மைக்கு போகணும். அதான் சப்ஜெக்ட். பட் நீங்க அனுபவிக்கவே இல்லையே, எப்படி அந்த நிலைக்கு போவீங்க? திருமண பந்தமா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் நான் சொல்றேன், அதுல வரக்கூடிய காதலா இருக்கட்டும், எல்லாத்தையும் சொல்றேன். அதனுடைய தொடர்ச்சி எல்லாத்தையும் சொல்றேன். ஒன்னா டிராவல் பண்ற அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே உங்க பார்ட்னர் தயாரா இல்லை. டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு உங்க கூட அவங்க அந்த மனநிலையிலேயே இல்லை. உங்களை அப்லிஃப்ட் பண்றதுக்கு தயார் நிலையில இல்ல, சுயநலத்திலேயே இருக்காங்க. எனக்கு வேணும் அந்த மனநிலையிலேயே இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய மனநிலையில நீங்க இருந்தீங்கன்னா, எனக்கு ஒன்று வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? திருமண பந்தத்துல டைம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க, டிராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல எனக்கு என்னை பிசிக்கலி நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, மென்டலி நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எனக்கு பேலஸ் கட்டி கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு நல்ல வீட்லயாவது என்னை வாழ வைன்னு ஆசைப்படுறீங்க. படுறீங்களா இல்லையா? அப்புறம் இந்த அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி பண்ணி கொடுக்க முடியாத ஒரு பார்ட்னரை நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க எப்படி இந்த பிறவிலேயே பிறவில்லா பெருவாளுக்கு போயிருவீங்களா? இல்ல இன்னும் நிறைய ஜென்மம் எடுப்பீங்கன்னு தோணுதா உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்ல, நீங்களே சொல்லுங்க. இத்தனை ஆசையோட டிராவல் பண்றீங்க, நீங்க எப்படி அடுத்த நிலைக்கு நீங்க போவீங்க? மனம் அலைப்பாயும். அப்ப என்னன்னா, எனக்கு வேண்டும் என்கின்ற அந்த இன்பத்தை உடல் அளவிலும் மனதளவிலும் நேரத்திலும் எந்த ஒரு பார்ட்னர் எனக்கு சரியா கொடுக்குறாங்களோ அப்பதான் நீங்க என்ன மனநிலைக்கு போவீங்க. இதனாலதான் நிறைய பேர் ஃபெயில் ஆகுற திருமணத்துல. தப்பான செலெக்ஷன். கொஞ்சம் புண்ணியெல்லாம் பண்ணுங்க. செலக்ட் பண்ணும்போது இறைவன் சப்போர்ட் பண்ணுவார், கொஞ்சம் நல்ல பார்ட்னரா கொண்டு வந்து கொடுப்பார். புண்ணியம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லைன்னா அப்புறம் தப்பா தான் போய் முடியும். மொட்டையும் சேர்ந்துச்சா முருக மரத்தில் ஏறிச்சான்னு போய் மேலே ஏறி அப்புறம் கீழே விழுந்து உடஞ்சு குதிக்க வேண்டியதான். இப்போ மண்டையில் அடிபட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக வேண்டியதான். திருமணம் பண்ணிட்டா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்ல வரல. பிரச்சனை வரும், சங்கடம் வரும், வெறுப்பு வரும். இன்ஃபேக்ட் திருமணத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப கேவலமான விஷயம்லாம் தெரிய வரும் உங்களுக்கு. இப்போ அப்படிப்பட்ட விஷயங்கள் தெரிய வரும்போது, அண்டர் த ரூஃப், ஒன் ரூஃப்ல நீங்க டிராவல் பண்ணும்போது தான் அவங்கள பத்தின கேரக்டர், எப்படி எப்படி சிரிப்பாரு, எப்படி அழுவாரு, எப்படி நடப்பாரு, எப்படி தூங்குவாரு, எப்படி வாஷ் பேசிங்ல ஹேண்ட் வாஷ் பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு, என்ன பண்ணி தொலைவாரு, பூரா அப்பதான் தெரிய வரும். அப்ப தெரிய வரும்போது அங்க கைண்ட் பீப்புள், கைண்ட் பர்சனா, கம்பேஷனேட்டட் பீயிங் யார் இருக்காங்களோ அவர்களால் தான் நீங்க பண்ணக்கூடிய திமிருத்தனம் சேட்டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். புரிஞ்சுக்கங்க. யூ கெட் மை பாயிண்ட்?
கைண்ட்னஸ் இருக்கணும். உங்க பார்ட்னருக்கு என்ன இருக்கணும்? கைண்ட்னஸ் இல்லாம அவன் 1,00,000 கோடி வச்சிருந்தாலும் பெரிய கும்பிடு போட்டுருங்க. நல்லா அர்றா சாமி, தெய்வமே, புண்ணியமா போது, தயவு செஞ்சு என்னை ஆள விட்டுருன்னு சொல்லிருங்க. ஏன்னா 1,00,000 கோடி மாயை, அதனால ஒன்றும் செய்ய முடியாது. 1,00,000 கோடி வச்சிருப்பான், ஆனா பெட்ரூம்ல ஒன்னா படுத்துட்டு இருப்பான், தொட முடியாது, படுத்தா தூக்கம் வராது. ஏன்னா இரிட்டேட்டடா இருக்கும், இரிட்டேட்டடா இருக்கும், சந்தேக புத்தியோட இருக்கும், மன நிம்மதி இருக்காது, ஏன்டா வாழ்றன்னு இருக்கும். அப்போ நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு 1,00,000 கோடி பணம் வேணுமா, இல்ல நிம்மதியான மைண்ட் செட் வேணுமா? என் தங்கச்சியை கல்யாணம், வெறிப்படையா பேசுறேன், என்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ஏகப்பட்ட என் சொந்தக்காரங்க பூரா சண்டைக்கு வந்தாங்க. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் பொண்ணு கேட்குறாங்க, கொடுக்காம நீ என்ன உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு எனக்கு கிட்டத்தட்ட 7-8 வருஷத்துக்கு மேலே தெரியும். எனக்கு என்னெல்லாம் பண்ணுவார், என்னெல்லாம் பண்ண மாட்டார், எப்படி சிரிப்பார், எப்படி கடுப்பாவார், எதுக்கு டென்ஷன் ஆவார், என்னதான் ஆனாலும் எத்திக்ஸ் மீற மாட்டாருன்றது எனக்கு தெரியும். அப்போ என்னன்னா, நான் புதுசாக ஒருத்தனை சூஸ் பண்ணி அவன் நல்லது கெட்டதை பார்த்து அவன் ஃபேமிலியை பார்த்து, எதுக்கு இது தேவையில்லாத வேலை? சொந்தமாக வீடு இருக்குது, நல்ல கேரக்டர் இருக்குது, பொண்ணை நல்லா பார்த்துக்க போகிறாரு, அற்புதமான மனுஷன், ஸ்பிரிச்சுவாலிட்டியில் வேற லெவல். நான்லாம் உட்காந்தா ஒரு 1 ஹவர் மெடிடேஷன் உட்காந்தா பெரிய விஷயம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில சொல்கிறேன், உட்காந்தாருன்னா 2-3 மணி நேரம் உட்காந்துருவாப்புல, 2 to 3 ஹவர்ஸ் அசால்ட்டாக உட்காருவார். அவ்வளோ கைண்ட் பீயிங். நான் யாருக்காவது சப்போர்ட் பண்ணணும்னா என் மாப்பிளைக்கு தான் சப்போர்ட், என் தங்கச்சிக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன். தெரியும் எனக்கு அவளை பற்றி என்னெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். சேட்டை கொஞ்சம் ஜாஸ்தி. மாப்பிள்ளை அவ்வளோ தங்கமான மாப்பிள்ளை, ஊரவே எதிர்த்துட்டு என் மாப்பிளைக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், என் ஃப்ரெண்டுக்கு மாப்பிள்ளை ஆக்கிட்டேன். காரணம் என்ன? இன்னைக்கு சந்தோஷமா வாழ்றாங்க. இன்னைக்கு எங்கள் அம்மாவே கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது என் கூட சண்டை, நீ எப்பட்றா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், நம்ம இதில் யாருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், என்ன நம்ம இது அடுத்தவங்க இதுன்ட்டு அறிவு கட்டத்தனமாக பேசிட்டு இருக்கேன். நல்ல கேரக்டர் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே, என்ன பிரச்சனை உனக்கு? கேரக்டர் அப்படின்றது என்னன்னா, பிறவியிலிருந்து வளர்ந்து வருவது. பணம் என்பது இடையில வந்து ஆட் ஆகிக்கிறது, இல்ல இன்னொருத்தனது நம்ம கிட்ட வர்றது. அப்ப கேரக்டர் கடைசி கூட வருமா, பணம் கடைசி கூட வருமா? இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க, ஹாப்பியா இருக்காங்க. அவங்க அவர்கிட்ட 1,00,000 கோடி பணம் கிடையாது, ஆனா நல்ல மனசு இருக்கு. என்னைக்கா இருந்தாலும் சம்பாதிப்பாரு, பெரிய லெவல்ல சம்பாதிப்பாரு. அவருக்கு பணம் ஒன்றும் இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் இந்த லைஃப் ட்ராமா கொஞ்ச நாள் வாழணும்ல, போகணும்ல, வரணும்ல, நல்லா சம்பாதிப்பாரு, நல்லா வச்சுப்பாரு, நல்லா ஹாப்பியாக பார்த்துப்பாரு. இன்னைக்கு ஹாப்பியாக தான் இருக்க. போராடட்டுங்க, புருஷனும் முன்னாடி சேர்ந்து போராடட்டும், வாழ்க்கையில் சமுதாயத்தில் வளர்ந்து வர்றதுக்கு. இப்போ என்ன, அப்பா அம்மாவோட காசில் வாழ்றவனுக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, ஒருத்தங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணுன்றது தெரியாது, அவனுக்கு வாழ்க்கையோட அனுபவம் ஒன்றுமே தெரியாது. பான் வித் கோல்டன் ஸ்பூன், பான் வித் சில்வர் ஸ்பூன் என்ன எப்படி இருப்பான்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் சொல்ல, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நான் எப்படி வந்து இருப்பான்னு சொன்னா, கைண்ட்னஸ் இருக்காது. புரிஞ்சுக்கோங்க, கைண்ட்னஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. கைண்ட்னஸ்னா என்னன்னா, அந்த பணிவு, தன்னடக்கம், பெருந்தன்மை, தாராள குணம் இருக்கக்கூடிய பார்ட்னரை தான் சூஸ் பண்ணணும். யூ கெட் மை பாயிண்ட்? அகங்காரம் இல்ல, தன்னை முன்னிறுத்தாம இறைவனை முன்னிறுத்துறவனை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஜாக்பாட். காரணம் என்னன்னா, அவன் இறைவனுக்கு பயப்படுவான், 24 மணி நேரம் பயப்படுவான். போலீஸ்க்கு பயப்படுறவன் கூட தப்பு பண்ணுவான், நீதிமன்றத்துக்கு பயப்படுறவன் தப்பு பண்ணுவான், இறைவனுக்கு பயப்படுறவன் தப்பு பண்ண மாட்டான். அப்படியே தப்பு பண்ணாலும் தப்பை திருத்திக் கொள்வான். கெட் மை பாயிண்ட்? அப்ப என்னன்னா, இந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மானங்கிட்ட உலகம் சூஸ் பண்ணுதுன்னா, பணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, வீணா போயிருவீங்க. கேரக்டர் தான் கடைசி வரைக்கும் லாங் லாஸ்டிங்கா வந்து நிற்கும். கேரக்டர் தான் நிற்கும், நல்லா புரிஞ்சுக்குங்க. கேரக்டரை தாண்டி இந்த உலகத்துல ஒண்ணு இல்லை. அப்ப என்னன்னா, சூஸ் பண்ணும்போது ஒரு சரியான நபரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா 50% தாண்டிட்டீங்க கடலை. எத்தனை சதவீதம்? 50% பாஸ். இந்த மீதி 50% என்னன்னா, உங்களுக்கு முழுசான ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கம் கொடுக்க முடியாது. ஏன்னா புது புது பிரச்சனை வரும், உங்களுக்கு டிசைன்லயே இருக்காது, நீங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிலாம் பிரச்சனை வரும். நல்லா பேசிட்டு இருப்பீங்க, சம்பந்தமே இல்லாம உங்க வாயில இருந்து ஏதோ ஒரு கோபத்துல நீங்க ஏதோ ஒன்று திட்டிடுவீங்க. எதுக்கு திட்டினீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது, சண்டை வரும், அப்படிலாம் வரும், சம்பந்தமே இல்லாம வரும். இதுக்கு விளக்கம்லாம் கொடுக்க முடியாது, இதுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. இதுக்கு வீராப்பா வந்து கோச்சிட்டு போறவன், பெரிய ஈகோல இருக்கிறவனை நீங்க கல்யாணம் பண்றீங்க, ஈகோல இருக்கிறவளை கல்யாணம் பண்றீங்கன்னா என்ன ஆகும் நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க.
அப்ப கைண்டான ஹார்ட் இல்ல, அவன் ஒரு கம்பேஷனேட்டடான ஒரு பீயிங் இல்லைன்னா எப்படி உங்களுடன் அவர் நிம்மதியாக வாழ முடியும்? இவ்வளவுதான் என் கேள்வி. பதில் சொல்லுங்க. ஏதாவது சரியா பேசுறேன்னா தப்பா பேசுறேன்னா அது கேட்டுக்கிறேன். அப்பப்போ சரியா தானே பேசுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க பிரச்சனை வருதுன்னு சொல்றேன், கேட்டுக்கங்க. கல்யாணமே பிரச்சனைன்னு அர்த்தம் கிடையாது. டாஸ்க் டிஃப்ரெண்டா வரும், எங்கெங்க இருந்து வருதுன்னே தெரியாது. இப்போ உங்களுக்கு மனைவி ஒருத்தி இருக்கான்னா மனைவியோட அம்மா ஒரு பக்கம் இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க, அப்பா ஒரு பக்கம் இருந்து பொண்ணு ஆப்ரேட் பண்ணுவாரு, அண்ணன் தம்பி ஒரு பக்கம் இருந்து ஆப்ரேட் பண்ணுவான், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்து ஆப்ரேட் பண்ணுவான். நீங்க வீட்டுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க பொண்டாட்டியானே உங்களுக்கு டவுட்டா இருக்கும். நீங்க ஒரு மாதிரி உங்க பொண்டாட்டியை வளர்த்து கொண்டு வரலான்னு பார்த்தா இவங்க எல்லாம் சேர்ந்து உங்க பொண்டாட்டியை வேற மாதிரி வளர்ப்பாங்க. இப்போ நீங்க மறுபடியும் இது எம் பொண்டாட்டி தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீ உட்காந்து மண்டையை பிச்சுக்கணும். இது எப்படா? இதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க மேல எந்த ஒரு பொண்ணுக்கு இல்ல பையனுக்கு அபரிமிதமான நம்பிக்கை இருக்கோ அப்பதான் உங்க பேச்சவே லிசன் பண்ணுவாங்க. நீ அன்பு அப்படி காமிச்சு தள்ளிடணும். உங்க நேரத்து காலிலே உளுந்து கிடக்கணுங்கிற என்ன? இப்போ கண்டவன் காலில் எல்லாம் போய் விழுகிறீங்க. ஒரு ஒரு 10% இன்க்ரிமெண்ட்டுக்கு கண்டவன் காலில் விழுகிறீங்க. பொண்டாட்டி காலில் விழுகிறதுக்கு என்ன உங்களுக்கு? என்ன வலிக்குது தெரியாம தான் கேட்குறேன். புருஷன் காலில் விழுகிறதுக்கு என்ன உங்களுக்கு? ஒரு இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒரு ப்ரமோஷனுக்கு போய் உயிரை விடுறீங்க, வருஷ கணக்கில் போய் போராடுறீங்க, 30-40 வருஷம் சண்டை போடுறீங்க. லைஃப்ல உங்க கூட இருக்கிறவங்க காலிலே உளுந்து கிடக்கிறதுக்கு என்ன? அப்படி என்ன ஈகோ? தெரியாம தான் கேட்குறேன். அப்படி என்ன ஈகோ? அப்படி என்னத்தை தான் சாதிச்சிட போறீங்க அந்த ஈகோ வச்சு? சண்டை போடுங்க, பெரிய சண்டை போடுங்க, ஆனா மறுபடியும் சண்டையை மறந்துட்டு புது சண்டை போடணும். பழைய சண்டைக்குள்ள போகக்கூடாது. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஏன்னா வாழ்க்கையில சுவாரஸ்யம். சண்டைன்றது என்னங்க? கருத்து வேறுபாடு தானுங்க. அப்ப அந்த கருத்து வேறுபாடு ஏன் வருதுன்னா இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்காக வருது. கருத்து வேறுபாடு ஏன் வருது? இந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக அந்த கருத்து வேறுபாடு வருகிறது. டிசைனா பிரச்சனை வரும். உங்க வாயில பிரச்சனை வரும், அவங்க வாயில இருந்து பிரச்சனை வரும், சொந்தக்காரங்களால வரும், ஃப்ரெண்ட்ஸ்னால வரும், சம்பந்தமே இல்லாத ஏதாவது சப்ஜெக்ட்னால வரும், ஏதாவது நியூஸ் பார்க்கறதுனால வரும். இப்போ என் கேள்வி என்னன்னா, இப்போ உங்களுக்கும் அந்த சப்ஜெக்ட் புதுசு, அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புதுசு, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து அதை ஃபேஸ் பண்ண போறீங்க. இதுல பொறுமை இல்லை, புரிதல் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா? அந்த குடும்பம் நல்லா இருக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புரியுதா நான் என்ன பேசுறேன்னு? புரியுதா? என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், கலவியில் ஈடுபடும் போதும் காதலில் இருக்கும் போதும் கவனம் இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? கலவியில் ஈடுபடும் போதும் காதலில் இருக்கும் போதும் கவனம் இருக்கணும். அப்படின்னா அவேர்னஸ் இருக்கணும்னு சொல்றேன். அப்ப அந்த அவேர்னஸ் இருக்கு, அதாவது இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுல நான் கவனம் செலுத்தணும். கரெக்ட் தானே? அது எனக்கு சரியாவே நடக்கலன்னா நான் எங்க போய் கவனம் செலுத்துறது? அது எதுவா வேணா இருக்கட்டும். அதுக்கு பார்ட்னர் சப்போர்ட்டே பண்ணல, நான் எங்க போய் நான் கவனம் செலுத்துறது? இன்னொன்னு மெயினா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. திருமண வாழ்க்கையில நீங்க ஜெயிச்ச அடுத்த கட்டம் போறதுக்கு, இறைநிலைக்கு போறதுக்கு பிசிக்கல் இன்டிமசின்றது ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய குடும்பம் இன்னைக்கு நாசமா போறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, பையனுக்கு சரியான ஹெல்த் இல்லாதனால, பையனுக்கு சரியான ஹெல்த் கண்டிஷன் இல்லாத காரணத்தினால தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக வருகிறது. அது இன்னைக்கு பான் இண்டஸ்ட்ரி தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 இண்டஸ்ட்ரி. இத்தனை இந்த பான் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த விஷயம்லாம் இவ்வளோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கு மனிதர்களோட எனர்ஜி டோட்டலா அவுட்டு. நான் இதை பத்தி பேசினா அது ரொம்ப டீப்பான சப்ஜெக்ட், நான் அதுக்குள்ள போக விரும்பல, மேலோட்டமா சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிம்பிளா சொல்லணும்னா, உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு பிசிக்கலி சப்போர்ட்டிவான பர்சனா இருக்கணும். கண்ணியத்தோட, பிரச்சனைகள் கொடுக்காம, காயப்படுத்தாம, உடல் அளவிலும் மனதளவில் காயப்படுத்தாம. உங்களுக்கு லட்சம் ஃபேண்டசிஸ் இருக்கும், எல்லாத்துக்கும் உங்க பார்ட்னரை யூஸ் பண்ண முடியாது. கண்ணியமான ஃபேண்டசிஸ், உங்களோட தேவைகளை கடந்து நீங்க அடுத்த கட்டம் போறதுக்கு உங்க பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். பண்ணலனா உங்களால அடுத்த கட்டம் போக முடியாது. புரிந்து கொள்ளுங்கள். எல்லாருமே இங்க ஔவையார் கிடையாது. ஔவையார் ரொம்ப அழகா இருந்ததுனால வரவன் போறவன் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணான், வரவன் போறவன் எல்லாம் அப்ரோச் பண்றான் ஔவையார் கிட்ட. ஔவையார் பார்த்தாங்க இது வேலைக்கு ஆகாதுன்னு. சின்ன வயசு ஔவையார் அதுக்கப்புறம் தான்
அவங்க ரொம்ப யங்கா இருந்தாங்க. ரொம்ப யங்கா இருக்கும் போதே போய் இறைவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றாங்க, எனக்கு இந்த வயசே வேணாம், இந்த இளமை வேணாம், என்னை கிளவியா மாத்திருன்னு சொல்லி வாண்டடா வரம் வாங்கி கிளவியா மாறிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எல்லாருமே இன்னைக்கு ஔவையார் இல்லையா? அப்ப இப்ப அதான பிரச்சனை. அப்ப எல்லாருக்குமே ஆன்மீகம் ஒர்க் அவுட் ஆகணும், எல்லாருமே ஆன்மீகத்தில் அடுத்த கட்ட போகணும். அப்ப நான் என்ன உங்களுக்கு பதிலாக கொடுக்க விரும்புகின்றேன் என்றால், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்க பார்ட்னர் ரொம்ப பெரிய முக்கியமான விஷயம். நீங்க திருமண வாழ்க்கையில் இருக்கிறீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா, நீங்க இறைநிலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, இயற்கை உபாதைகள், இயற்கை தேவைகள், இயற்கையான ஆசைகள் என்பது இந்த உடலிற்கும் உண்டு, மனதிற்கும் உண்டு. அவ்வளவு பக்குவம் பெற்ற ஞானிகள் யாரும் இல்லை. அப்ப அந்த சப்போர்ட்டிவான பார்ட்னர் ஒவ்வொரு கட்டமா நீங்க டிராவல் பண்ணிட்டு போகும்போது தான் ஒரு லெவலுக்கு மேல உங்க பார்ட்னர் உங்களை பிளஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி உங்களை ஃப்ரீயா விடணும். புரிஞ்சுக்கோங்க, இதான் த்ரெஷோல்டு லிமிட். என்ன த்ரெஷோல்டு லிமிட்? ஒரு லெவலுக்கு மேல உங்க பார்ட்னர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி என்ன சொல்லணும்னா, ஏன்னா இப்போ கல்யாணம் ஆகி ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும், குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்கும் உங்களோட தேவை அவங்களுக்கு இருக்கும், அவங்களோட தேவை உங்களுக்கு இருக்கும், பிசிக்கலி அண்ட் மென்டலி. ஒரு காலகட்டத்துக்கு மேல உங்க பார்ட்னர் வந்து சரி இனிமேல் நான் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன், நீ இறைவனை நோக்கி போன்னு சொல்லி ஃப்ரீயா விடணும். உங்க பார்ட்னர் விடணும். இன்னைக்கு எங்க இப்படி பார்ட்னர் இருக்காங்க? மவனே நீ என் கூட வாழல, நீ எவ கூடயும் வாழ முடியாது, இருடா கேஸ் கொடுக்குன்னு கேஸ் கொடுத்துட்றாங்க. என்ன பண்றது? மவளை நீ என் கூட வாழலடி, உன்னை நான் என்ன பண்றேன் பாருன்னு கேஸ் கொடுக்குறாங்க. எங்க போய் நீ ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு விடுறது? அப்போ கைண்ட்னஸ்ன்றது எவ்வளவு முக்கியம் பாருங்க. நீங்க முன்னாடி ஏதாவது ஒரு லிவின்ல இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபிலிங்கில் இருக்கீங்க, ஏதோ ஒரு ஏதோ ஒன்றில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த பார்ட்னர்ஷிப்பை விட்டு வெளியே வரும்போது தான் உங்களுக்கு தெரியும், உங்களை அவன் ஆசீர்வாதம் பண்ணுறானா சாபம் விட்றானான்னு கவனிங்க. உங்களுக்கு எவெல்லாம் சாபம் விட்டானோ, உன் டவுன்ஃபாலை நான் பார்க்குறேன், நீ நாசமாக போயிடுவ, நீ வீணாக போயிடுவ, உங்களை கெடுப்பதற்குண்டான வேலையெல்லாம் அவன் பண்ணுறானா தப்பான பார்ட்னர். நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்ல வேலை அதுலேருந்து வெளியே வந்துட்டேன்னு நினச்சிக்கோங்க. நீங்க அந்த பார்ட்னர்ஷிப்ல இருந்து வெளியே வரும்போது சந்தோஷமா இரு, ஹாப்பியா இருன்னு சொல்றாங்களா, நீங்க ஒரு நல்ல பார்ட்னரை மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த பெரிய மனசுலாம் யாருக்கு வராது, அவ்வளவு பெரிய மனசு. அப்போ அப்படிப்பட்ட நபர்களே இந்த உலகத்துல இல்லைன்னு நான் சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படிப்பட்ட நபர்கள் இந்த உலகத்துல இருக்காங்க, டைம் எடுத்து தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா திருமண வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உண்டான சீக்ரெட் கீயே என்னன்னா கைண்ட்னஸ், கருணை, கம்பேஷன். உங்க பார்ட்னர் நான் தப்பே சொல்ல மாட்டேன். காரணம் என்னன்னா அவர்களுக்கு சொல்லி தருவதற்கு ஆள் இல்லை, சொல்லி கொடுத்தாலும் அகங்காரம் தடுக்கிறது. நீங்க எவ்வளவு தெளிவு பெற்ற ஞானம் பெற்றவராக இருந்தாலும் உங்க பார்ட்னர் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கும் போது நீங்க லிசன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கணும். இருக்க மாட்டீங்க சில நேரத்தில், உங்க அகங்காரம் தடுக்கும். ஏன் பல பேர் மேரேஜ்ல ஃபெயிலியர் ஆகுறாங்க இன்னைக்கு சொல்ற, நல்லா கேட்டுக்குங்க. ஏன் இறைநிலைக்கு போக முடியறதுன்னா முடியல அப்படின்னா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா டிராவல் பண்ணும்போது தான் தெரிய வரும் நீங்க எவ்வளவு கேவலமானவர்ன்றது உங்க பார்ட்னருக்கு தான் தெரியும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில விஷயங்களை வெளிப்படையா சொல்லுவாங்க. அது சொல்லும் போது ரொம்ப நியாயமா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கோவப்படாம கடுப்பாகாம அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல வெறுப்புணர்வை கக்காம அதை மாத்திக்கக்கூடிய தன்மையில ரெண்டு ஜெண்டரும் இருக்கணும், மேலும் இருக்கணும் ஃபீமேல் இருக்கணும். நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்கறது, எனக்கு எல்லாம் தெரியும், நாசமா போச்சு, அவ்வளவுதான், உட்கார வேண்டியதான் பேசாம. ஏன் திருமணத்தில் ஜெயிக்க முடியலன்னா இண்டிகேட் பண்ணும்போது நீ இங்க தப்பு பண்றத மாத்து அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணும்போது ஆண் தன்மையோ பெண் தன்மையோ ஏற்றுக்கொள்ளாது. நீ ஏன் 100 தப்பு பண்ற, நீ என்ன சொல்றது, அப்படித்தான் கேட்கும். நான் 100 தப்பு பண்றமா, பட் நீயும் தப்பு பண்ற கவனி அப்படின்னு. ஆமா நானும் தப்பு பண்றேன், அப்ப நானும் மாத்திக்கிறேன். அப்ப என்ன, இந்த கேமே எனக்காக உன்னை மாற்றிக்கொள் அப்படி கிடையாது. இறைநிலைக்கு போறதுதான் ஃபைனல், அதுதான் எண்ட் கேம். இப்ப நான் அந்த நிலைக்கு போறதுக்கு நான் எவ்வளவு தூரம் மாறணும், அப்ப எனக்கே தெரியாத லேயர்ஸ்ல என் பார்ட்னருக்கு தான் தெரியும். எஸ் ஆர் நோ? அக்கக்கா பிரிச்சு எடுத்து காமிச்சிருவாங்க. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நீங்க பெரிய ஞானின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, பெரிய தெளிவு பெற்றவன் அறிவாளின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அந்த பொண்ணோ அந்த பையனோ தெளிவா உங்களுக்கு வந்து காமிச்சிருவாங்க, நீ அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. அப்படியே அக்கக்கா பிரிச்சு காட்டாங்க, நீ இங்க இந்த தப்பு பண்ற, இந்த மிஸ்டேக் கேவலமா இருக்கும் உங்களுக்கு.
உங்க மேல உங்களுக்கே ஒரு 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 வெறுப்புணர்வு வரும். நம்ம இவ்வளவு மோசமானவங்களா? அது எவ்வளவு பெரிய பக்குவ நிலை தெரியுமா? அந்த நேரத்தில் நிலை தடுமாறாம, கோவப்படாம, வருத்தப்படாம, வெக்கப்படாம, வேதனைப்படாம, துன்பப்படாம, துயரப்படாம, அதை ஆழமா கவனிச்சு ஆராய்ச்சி பண்ணி ஓகே 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 அதை நான் மாத்திக்கணும். ஓகே ஒன்றை மாத்திட்டு இருப்பீங்க, அடுத்து ஏதாவது தப்பு பண்ணுவீங்க, அதை இண்டிகேட் பண்ணுவாங்க, அதையும் மாத்தணும். மறுபடியும் ஏதாவது தப்பு பண்ணுவீங்க, அதை இண்டிகேட் பண்ணுவாங்க, அதையும் மாத்தணும். இப்படியே மாத்திக்கிட்டே இருக்கணும். எப்ப நீங்க மாத்துறீங்கன்றது தெரிஞ்சிருச்சோ நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க மாறணுன்றதுக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், அவங்க மாற ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க பார்ட்னர் கிட்ட உங்களுக்கு மாற்றம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா அட்வைஸ் பண்ணக்கூடாது, கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நினைக்கக்கூடாது. மாற்றம் வராது, நாசமா போயிடும். உங்க பார்ட்னர் கிட்ட மாற்றம் வரணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க உங்ககிட்ட எந்த மாற்றத்தெல்லாம் எதிர்பார்க்குறாங்களோ இன் எ ஹெல்த்தி வே நீங்க உங்க மாற்றத்தை உங்ககிட்ட காமிக்கிறீங்க, உங்களுடைய அன்பு காட்டுறீங்க, கருணை காட்டுறீங்கன்னா சந்தோஷமா அவர்களை மாற்றிக்கொள்வார்கள். மிராக்கிள் நடக்கும், ட்ரஸ்ட் மீ. அவ்வளோ பெரிய ஆள் அந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஒன்று மாற்றிக்கவே மாட்டேன். ஏன் மாற்றிக்க மாட்டாங்கன்னா நீ ஏன் மாறல, நான் ஏன் மாறல, ரிவல்ரி ஆயிருது, போட்டி ஆயிருது, பொறாமை வந்துருது, கோபம் வந்துருது. பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையே இன்னும் நீ சரியா செஞ்சு முடிக்கல. நீ என்ன நீ தேவையில்லாம இதை மாற்று அதை மாத்துன்ற. மாற்ற மாட்டாங்க. ஏன் மாற்ற முடியல அப்படின்னா மாற்றத்தை நீங்கள் காட்டவில்லை. நீங்கள் உங்ககிட்ட மாற்றத்தை காட்டலன்னா உங்க பார்ட்னர் எப்படி மாற்றத்தை காட்டுவாங்க? am I right? ஸோ நான் என்ன மீன் பண்ண வரேன்னா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ரிலேஷன்ஷிப் அல்லது திருமண பந்தம் என்பது நிம்மதியை 100% கொடுக்காது. இப்பயே சொல்லிடுறேன் நான், இறைவன் மட்டும்தான் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க முடியும். அதுக்காக 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடணும்னு அவசியம் இல்லை. 2 பேரும் ஒன்னா பயணம் பண்ணலாம், ஒன்னா டிராவல் பண்ணலாம், ஒன்னா மெடிடேஷன் பண்ணலாம், ஒன்னா கோயிலுக்கு போகலாம், ஒன்னா அன்னதானம் பண்ணலாம், ஒன்னா சேவை செய்யலாம். ஆனா மனநிலை எதுல இருக்கணும்? இறைநிலையிலேயே இருக்கணும். உங்க பார்ட்னர் இறைவனை முன்னிறுத்தி உங்களை 2வதா நிறுத்தும் போது உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. நீ எப்படி என்னை 2வதா நிறுத்தலாம், நான் தான் உனக்கு முதல்லன்னு சொல்லக்கூடாது. அப்பேற்பட்ட கருணை மிகுந்த பக்குவம் பெற்ற புரிந்து கொள்ளக்கூடிய பார்ட்னரை நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, இங்க பாருங்க, டெய்லியும் ஒரு போர். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போர். இந்த வாழ்க்கையை 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போராடுறீங்க. அப்போ சப்போர்ட்ன்றது ரொம்ப 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 முக்கியம். புரியுதா நான் என்ன மீன் பண்றேன்னு? துணை, அவங்களுக்கு பேர் கணவன் மனைவி இல்ல, துணை. துணைனா என்ன? சப்போர்ட்டிவ் பர்சனாலிட்டின்னு அர்த்தம். சப்போர்ட்டிவ் பர்சனாலிட்டி. சப்போர்ட் பண்ணணும். உங்களை டார்ச்சர் பண்றவன் பார்ட்னரே இல்லைங்க, அது சைத்தானுங்க. அது மனித ரூபத்தில் இருக்கும், ஆனால் அது மனிதன் இல்லை. 3 கோடு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஹியூமன் கோட், டிவைன் கோட், டெவில் கோட். ஹியூமன் கோட்ல இருக்கிறவன் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருப்பான். டிவைன் கோட்ல இருக்கிறவன் தான் நல்லா இல்லைனாலும் பரவாயில்ல, மற்றவன்லாம் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். டெவில் கோட்ல இருக்கிறவன் எவனும் நல்லா இருக்கக்கூடாது, நான் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு நினைப்பான். இப்போ உலகத்துல இப்ப பல கோடி பேர் இருக்கான். பல கோடி பேர் மனிதனாக இருந்தாலும் எந்த கோடிங்ல அவன் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ உங்க புருஷனோ பொண்டாட்டி என்ன கோடிங்ல இருக்கிறான்னு முதல்ல உங்களுக்கு தெரியணும், கண்டுபிடிக்கணும். நீங்க தயவு செஞ்சு பயப்படாதீங்க. டிவோர்ஸ்லாம் பண்றதுக்கு தயாரா, நான் ஏகப்பட்ட டிவோர்ஸ் பண்ணி வச்சிருக்கேன், வெளிப்படையாவே சொல்றேன். நான் இன்னைக்கு நன்றி உணர்வோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு என் மேல அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியாவே வாழ்ந்துருங்கன்னு சொல்ல, அடுத்து ஏதாவது நல்ல பார்ட்னர் உங்களுக்கு அமையணும் ஆசை இருக்குன்னா அந்த பார்ட்னரை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லியிருக்கேன். டைம் எடுத்து யோசிச்சு பண்ணுங்கன்னு இருக்கேன். நிம்மதியா இருக்காங்க இன்னைக்கு. ஒரு வீட்டுக்கு ஆசைப்பட்டு, ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு, ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்கு ஆசைப்பட்டு வாழ்க்கையில் அந்த பல பெண்கள் பல ஆண்களை நான் பார்த்திருக்கிறேன். பல பெண்கள் பல ஆண்களை பார்த்திருக்கிறேன். எத்தனை பேர் 99% திருமணத்துல தான் பிரச்சனை. 1% பேர் தான் நான் ஞானத்துக்கு எப்படி போறதுன்னு கேட்கறேன். மீதி எல்லாம் எப்படி கேட்கறதுன்னா, குடும்பத்துக்கு பிரச்சனை என்ன பண்றது, வருமானத்துக்கு என்ன பண்றது, பொண்டாட்டி எப்படி சமாளிக்கிறது, பிள்ளைங்களை எப்படி சமாளிக்கிறது, கணவனை எப்படி சமாளிக்கிறது, இது மட்டும்தான் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஆஸ்திரேலியா போகணும், நீ ஏறி உட்கார்ந்து இருக்கிறது மலேசியா பிளைட், எப்படி ஆஸ்திரேலியா போவீங்க? இறைவனை பார்க்கணும்ன்றீங்க, நிம்மதி வேணும்ன்றீங்க, அமைதி வேணும்ன்றீங்க, தப்பான பார்ட்னரை கல்யாணம் பண்ணிட்டீங்க, எப்படி போவீங்க? உங்களை போக விடாம இருக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க. 200% செய்வாங்க. அதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். அப்ப முதல் என்னன்னா, சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறது. ஒருவேளை தப்பான நபரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா
கழட்டி விட்டுட்டு சரியான நபரை சரியா தேர்ந்தெடுங்க. பட் அடுத்த நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி லீகலி ப்ரொடெக்டிவா, லீகலி சரியா, லாஃபுல்லி பை ரைட் கரெக்டா ப்ரொசீட் பண்ணணும். கிளியர்? கெட் மை பாயிண்ட்? கிறுக்குத்தனமா நான் பெரிய ஆளு, எனக்கு பணம் இருக்கு, எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்றதுக்காக சட்டத்தை மீறி செயல்படுறீங்கன்னா சட்டத்துக்கு நீங்க அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பதில் சொல்லி தான் ஆகணும். கிளியர்? இஸ் இட் கிளியர்? எது பண்ணாலும் சமுதாய சட்டம், பஞ்சபூத சட்டம், நவக்கிரக சட்டம், இறை சட்டம், இந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்யணும். அது என்ன சொல்லுது? எல்லா சட்டமும் ஒன்று தான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா தர்மத்தில் இரு, அறம் சார்ந்து இயங்க. அவ்வளோதான். இது ரெண்டு ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பார்ட்னரும் நினைக்கிறீங்க, இது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. 100% டைம் எடுக்கும். டைம் எடுத்து தான் நீங்க முடிவு பண்ண முடியும். செருப்பு வாங்குற கதை இல்லை, லேப்டாப் வாங்குற கதை கிடையாது இது. போற போக்கில் ஐபோன் வாங்குற கதை கிடையாது இது. 50-60 வருஷம் ஒரு ஆள் கூட வாழ போறீங்க. எவ்வளவு பொறுமையா உட்காந்து யோசிக்கணும், எவ்வளவு பொறுமையா யோசிக்கணும், எத்தனை ஆங்கிள்ஸ் யோசிக்கணும், எப்படிலாம் பிரச்சனை வரும். அவங்க ப்ரொஃபஷனல்னால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்ம ப்ரொஃபஷனல் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, அவங்க வீட்டு மூலியமா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்ம வீட்டு மூலியமா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சார்ந்தவங்க மூலியமா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா. அப்ப அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது என்ன வேவ்லென்த்ல இருக்கேன், என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கேன், என்ன புரிதல்ல இருக்கேன். எவனோ ஒருத்தன் தேவையில்லாம வந்து போட்டு விடுவான், நீங்க நல்லா இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது. எவனோ ஒருத்தன் வந்து போட்டு விடுவான், தப்பு தப்பா சொல்லுவான், தேவையில்லாம ஸ்டோரி எல்லாம் கிரியேட் பண்ணுவான். அதெல்லாம் தாங்கி ஸ்ட்ராங்கா நிப்பாங்களா? அதுல எத்தனை சதவீதம் உண்மை இருக்கு, எத்தனை சதவீதம் பொய் இருக்குன்னு தெரியாது. காமராஜருக்கு குழந்தை இருக்குன்னாங்க, காமராஜர் தோத்துட்டாரு. தெரியுமா உங்களுக்கு அந்த கதை? தமிழ்நாட்டில் அவர் எங்க கல்யாணம் பண்ணாரு, அவருக்கு எங்க குழந்தை இருந்தது? காமராஜருக்கு குழந்தை இருக்குன்னாங்க, தோத்துட்டாரு அரசியல்ல, சிஎம் ஆக முடியல. அப்போ அந்த வதந்திக்கு எப்பேற்பட்ட வலிமை உண்டு. அப்ப திருமண பந்தத்தில் இருக்கும்போது ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயத்தை போட்டு கொடுப்பாங்க வந்து. அதெல்லாம் ஸ்ட்ராங்கா நிப்பாங்களா? மேனிப்புலேட் பண்ணும்போது எப்படி மேனிப்புலேஷன் பண்ணுவாங்கன்னா, தப்பு தப்பா சொல்லி 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 உங்க பிரெயினை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீங்க எப்படி அதை எப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க? நீங்க எப்படி தாங்கிக்க முடியும் உங்களால்? அவ்வளவு தூரம் பிரெயின் வாஷ் பண்ணும்போது அதை ஹேண்டில் பண்ணி நிற்கிறதுக்கு எவ்வளோ பெரிய பொறுமை வேணும் தெரியுமா, எவ்வளோ பெரிய பக்குவம் வேணும் தெரியுமா. நல்லா புரிஞ்சுக்குங்க. இது யாருங்க என்னைய பண்ணுவாங்கன்னு கேட்காதீங்க. உங்களுக்கு நீங்களே எதிரின்ட்டேன். அப்போ இன்னொருத்தன் நல்லா வாழ முடியாமல் இருக்கிறான், அவனுக்கு எதுவும் கிடைக்கலன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அப்போ நீங்கள் ஓரளவுக்கு நல்லா வாழ்ந்தீங்கன்னா போதும். அவனுடைய முதல் பிளான் என்னவா இருக்குன்னா, பொறாமையில் உங்களை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் பார்ப்பான். பை நேச்சர். ஏதாவது புரியுதா? நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? இல்லை போய் தொலைதுங்க, எனக்கு கடவுளும் வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், சேர்ந்து வாழ்ந்துட்டேன் இத்தனை வருஷம், நீ எங்கே போய் நான் வேற ஆளை பார்க்கறது அப்படின்னா வாழ்த்துக்கள், அதுக்கும் வாழ்த்துக்கள், அது உங்கள் விருப்பம். அதில் நான் தலையிடலை. நான் எதுக்கு இவ்வளோ நேரம் பேசினேன்னா, இந்த ரூட்டுக்கு போகிறதுக்கு நான் எப்படி போகணும்னா, இப்படி போனீங்கன்னா தான் இந்த ரூட்டுக்கு போக முடியும். நீங்கள் இந்த ரூட்டுக்கு போகிறன்ட்டு சம்மந்தமே எல்லாம் வேற ரூட்டில் போனீங்கன்னா அந்த ரூட்டுக்கு போக முடியாது, சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கிளியர்? நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு பொறுமையா முடிவெடுங்க. கிளியர்? திருமணம் பண்றதுல தப்பே கிடையாது. ஒருவேளை குழந்தை வேணும்னு நினைச்சீங்கன்னா இன்னொரு 2-3 டைம் யோசிச்சு குழந்தை பெற்றுக்குங்க. ஏன்னா அது அடுத்த டெஸ்ட், அது பெரிய தலைவலி. இதாவது பரவாயில்ல, ஜாலியாக உங்க 2 பேரோட போயிடும். குழந்தை இழந்தெல்லாம் பிறந்ததுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். இனி அவனுங்க வளர்ந்து, இனி அவனுங்க பஞ்சாயத்தை மெயின்டைன் பண்ணி, அவனுங்க ஸ்கூலுக்கு போய், இனி டீச்சர்கிட்ட போய், இன்னைக்கு இவனுங்க படிக்கிறதுக்கு நம்ம உட்காந்து எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்குது. எங்கே இருக்கிறனே தெரிய மாட்டேங்குது, நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அவனுங்கள பெற்று அவனுங்கள வளர்த்து அவனுங்க ஏதாவது சேட்டை பண்ணானு அதை மெயின்டைன் பண்ணி, இவனுங்கிட்ட லெகசியை ஃபார்ம் பண்ணி, எப்படி அது நம்மளை மாதிரியே இருக்கும், ஆனால் அது நம்மளது இல்லை. அது தெரியும்ல உங்களுக்கு? நம்மளை மாதிரியே இருக்கும், ஆனால் அது நம்மளது இல்லை. ஏமாந்துடாதீங்க. நம்மளை மாதிரியே இருக்கிறதுனால நம்மளுதுன்னு ஏமாந்துடுறீங்க. இப்போ எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மா மாதிரி நான் இருப்பேன், ஆனால் நான் அவங்களோட மெட்டீரியல் கிடையாது. புரியுதா? எங்கள் அப்பாவோட அறிவுலையும் எங்கள் அம்மாவோட அறிவுலையும் நான் அவங்கள கம்மியாக சொல்லலை, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். அதே அறிவில் நான் இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கிளாஸ் எடுக்க முடியுமா? அப்போ எப்படி அந்த அந்த 2 உயிர்கள்ல இருந்து எப்படி இந்த ஒரு உயிர் வந்தது? அப்போ அவங்கள மாறி இருக்கேன், ஆனால் நான் அவங்களோட ப்ராப்பர்ட்டி கிடையாது. இஸ் இட் கிளியர்? இல்லை, நான் இதையும் ஒரு அனுபவமாக நான் கடந்து வர தயார், இதையும் நான் பார்க்க தயார்னா சந்தோஷம். அப்புறம் போகிற காலம் வரைக்கும் டைம் பாஸ் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணுறது? இவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இவனுக்கு பேரு காலம் பண்ணணும், அது பெரிய வேலை. அதுக்கு நான் தயார்னா அதுக்கு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் அடிப்படை புரிதல் என்னன்னா, ரைட் பார்ட்னர் புரிஞ்சுக்கணுங்க.
நீங்க இப்படி பார்த்தா புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன தேவைன்னு. இப்படி ஒரு லுக்ல தெரியணும், பேசவே கூடாது, லுக்ல தெரியணும் உங்களுக்கு என்ன வேணும்னு. என்ன சொல்ல வரீங்கன்றது மெசேஜ்ல அனுப்பக்கூடாது. நீங்க நினைச்சீங்கன்னா டெலிபதியில டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாங்க அண்டர்ஸ்டாண்டிங். அது எப்படி அதெல்லாம் ஆகும். நீங்க சரியான பார்ட்னர் சூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ட்ரஸ்ட் மீ, 200% ஆகும். அப்படி ஆகலைன்னா அவங்க உங்களுக்கான பார்ட்னர் இல்லைன்னு அர்த்தம். அது ஒரு வீணா போனதோட சுத்திட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏதோ டைம் பாஸுக்கு மொட்டையும் சேர்ந்துச்சா முருக மரத்தில் ஏறிச்சான்னு அதே கதை தான். எல்லாரும் சுத்துறான்னு சொல்லிட்டு நான் சுத்த வேண்டியதுதான். இறுதியாக இந்த பௌர்ணமி வகுப்பில் இறைஞானத்திற்கு நீங்கள் போவதற்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னா, இறைஞானம் கடைசியில தான். இறைஞானம் போறதுக்கு முன்னாடி தயவு செய்து உங்களுடைய தேவைகள் என்ன, ஆசைகள் என்னன்றத ஹானஸ்டா, வெக்கப்படாம, கூச்சப்படாம, அசிங்கப்படாம யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம். நீங்களே ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. எனக்கு என்ன வேணும், என் மைண்ட் எதுக்கெல்லாம் ஆசைப்படுதுன்னு உட்காந்து எழுதுங்க. முதல்ல எதுக்கெல்லாம் ஆசைப்படுதுன்னு உட்காந்து எழுதுங்க. அப்புறம் அதை நீங்களே ஒரு மறுசீரமைப்பு பண்ணுங்க. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் பண்ணால் நாசமாக போயிடும், இதெல்லாம் பண்ணால் உயிர் போயிடும், இதெல்லாம் பண்ணால் ஜெயிலுக்கு போயிடும், அப்போ இதெல்லாம் தேவையில்லை. அப்போ எதை பண்ணணும், இதை மட்டும்தான் பண்ணணும். இதை பண்ணுறதுக்கு அப்போ எனக்கு என்ன வேணும்? பணம் போகிற போக்கில் சம்பாரிச்சிடலாம். ஹெல்த்தை, நல்ல சாப்பாடு சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், யோகா பண்ணுறோன்னா ஹெல்த்தை கொண்டு வந்துடலாம். எல்லாம் கரெக்டு, எல்லாம் கரெக்டு. ஆனால் இது எல்லாமே பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவான பார்ட்னர் இருக்கணும். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு மேலே உங்களை அவங்க பிடிச்சி டார்ச்சர் பண்ணக்கூடாது. நிறைய குடும்பத்தில் பார்க்குறேன், புருஷன் நிறைய சம்பாதிக்கிறாரு, பொண்டாட்டி டார்ச்சர் பண்ணுறா, ஆன்மீகத்துக்குள்ளே போக விடாமல் இன்னும் சம்பாரின்னு உயிர் எடுக்கிறா. வைஸ் வெர்சா பார்த்தீங்கன்னா ஒரு சில குடும்பத்தில் மனைவி நிறைய சம்பாதிக்கிறாங்க, புருஷன் சும்மா இருக்கிறாப்புல, ஆனால் பொண்டாட்டி இன்னும் சம்பாரின்னு சொல்லி புருஷன் உயிர் எடுக்கிறாப்புல. ஒரு காலகட்டத்துக்கு மேலே எனக்கு பிசிக்கலி இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா விட்டுருப்பான்னு சொன்னால் சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணி உங்களோட அப்பையும் பயணம் பண்ணணும். இன்னைக்கு அப்படி இருக்காங்களா? ஒரு டார்ச்சர் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க. அப்போ எவ்வளோ கைண்ட்னஸ் வேணும் இதெல்லாம் நீங்கள் தாண்டதுக்கு. ஓகே, இவ்வளோ நேரம் நான் பேசினா ஒரே வார்த்தையில் சொல்லிடுறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ வேணாம், அப்புறமா பண்ணி பாருங்க. கண்ணை மூடி உட்காருங்க. உங்களுக்கு இப்போ வயசு 85ன்னு வச்சுக்கோங்க. எத்தனை வயசு? 85. 85 வயசுல உங்களோட தோல் எப்படி இருக்கும், உங்க முடி எப்படி இருக்கும், உங்க கை எப்படி இருக்கும், கால் எப்படி இருக்கும், உங்க பொண்டாட்டி இல்லை புருஷனோட கை, கால், முடி, அந்த ஸ்கின் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு விஷுவல் பண்ணுங்க. அந்த சமயத்திலையும் 85 வயசுல உங்க பார்ட்னரை உங்களை நினைச்சவுடன் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷுவல்ஸ் வருதுன்னு கவனிங்க. அப்பயும் அதே லவ்வோட, அன்போட, ஜாலியா, ஃபன்னியா, ஹாப்பியா அந்த காலத்தை சந்தோஷமா கொண்டு போறதுக்கு அவங்க தயார் நிலையில இருக்கிறாங்கன்னா அவங்க சரியான பார்ட்னர். அதுல டவுட் வருதுன்னா டவுட்டே வேண்டாம், கட் பண்ணி விட்டுருங்க. அது நமக்கு வேண்டாம். கிளியர்? அதுல டவுட் வருதுன்னா இந்த வண்டி அவ்வளவு தூரம்லாம் போகாது போலயே, இது எங்க 85 வயசுல எங்க போய் நம்மளை லவ் பண்ண போகுது, இது 85 வயசுல எங்க போய் என்ன போய் தாங்கி பிடிக்க போகுது, இது 85 வயசுல, இந்த டவுட்டே வரக்கூடாது. அந்த டவுட் வருதுன்னா தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அந்த சந்தேகமே உங்களுக்கு வரவே கூடாது. இல்ல நான் 85 வயசுல அப்படி நான் நினைச்சு பார்க்கும்போது கூட அந்த உடல் இன்பங்கள் எல்லாம் தாண்டி வாழும்போது கூட அதே அன்போட, அதே ஹாப்பினஸோட என்னால பயணம் பண்ண முடியுதுன்னா யூ ஆர் பாஸ். அதான் சொல்றேன்ல, இதாங்க எண்டு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னை பிசிக்கலி தொந்தரவு பண்ணாத, என்னோட சுதந்திரத்துல தலையிடாத, ஆனா நான் குடும்பத்துல இருப்பேன், குடும்பத்துக்கு வேணுங்கிறத பண்ணுவேன், என் நிம்மதியில மட்டும் கை வச்சிடாத, நான் போற பாதைக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணு, என்னை ரெஸ்பெக்ட் பண்ணு, நீ எனக்கு ரெண்டாவது தான், இறைவன் தான் முதல்ல, இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கன்னு உங்க பார்ட்னர்கிட்ட நீங்க கேட்கும்போது 100% புரிந்து விட்டது. உனக்கு நான் தொந்தரவு பண்ண மாட்டேன், சப்போர்ட்டிவா மட்டும் இருக்கிறேன்னா நல்ல பார்ட்னர், இல்லைன்னா லொல்ல பார்ட்னர். கிளியர்?
சிங்கப்பூரில் வருகின்ற செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 5 நாட்கள் அடுத்த மீட்டப் வந்து ஏற்பாடு பண்றோம். இதற்கு முன்னாடி சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாவிலும் சரி, இந்தியாவிலும் சரி பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில பர்சனல் லைஃப் கைடன்ஸ், ஸ்பிரிச்சுவல் எலவேஷன், முக்திக்கான ஞான பாதைக்கு உண்டான கேள்விகள் மற்றும் பதில்கள், உடல் மற்றும் மனம் சார்ந்த பிரச்சனைகள், நோய் சம்பந்தமான பிரச்சனைகள், வெளியிட முடியாத பல கேள்விகளுக்கு பதிலை தெரிந்து கொண்டும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத வாழ்வியல் மாற்றங்களை தங்களது வாழ்வில் அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போயும் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த பரம்பொருள் மாஸ்டர்ஸ் ஆன்லைன் வகுப்பை வந்து அறிமுகப்படுத்துறோம். 3 மாத வகுப்பு இது. சாதாரண நபர்களை மாஸ்டர்ஸ் லெவலில் உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்லைன் வகுப்பு. இது வரைக்கும் 3 பேட்சஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ 4வது பேட்சோட முதல் வகுப்பு வந்து செப்டம்பர் 6ஆம் தேதி ஆன்லைன் ஜூம் வழியாக வந்து தர இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பங்கு பெற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நிறைய ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மாஸ்டர்ஸ் கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பண்றதுன்னு கரெக்டா அந்த வழிமுறைகளை கரெக்டா சொல்லி கொடுக்குறீங்க. நம்மள அப்படியே இழுத்து கீழே விடுற மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்தாலும் சீக்கிரமா அதை விட்டு வெளியே வர முடியுது. மாஸ்டர் கிளாஸ் வந்ததுல இருந்து என்னை நான் நிறைய கத்துக்கிட்டேன் குருஜி. இப்பதான் உட்காந்து நான் என்ன வந்து யோசிக்கவே ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். இப்போ நான் எவ்வளவு மாறி இருக்கேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். Your master class is very very useful குருஜி. paramporulfoundation.in வெப்சைட் போனீங்கன்னா அதுல நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸை வந்து அப்லோட் வந்து பண்ணி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதன் வாயிலாக நிறைய நபர்கள் பயன்பெற்று கொண்டே வந்து வருகிறார்கள். விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போய் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அடுத்த மாஸ்டர்ஸ் கிளாஸோட இந்த 4வது பேட்சோட முதல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பேராசைகளை கட்டி இறைவனை அணைத்து முக்தியை முத்தமிடு www.guruvinkarunai.com நீங்கள் போனீங்கன்னா நம்ம புத்தகத்தை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அதுபோக நிறைய ஆர்கானிக் பொருள்களும் வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த பிரபஞ்சம் நமக்கு வேண்டும் என்கின்ற பொருள்களை, பிற மனிதர்களை, பிற உயிரினங்களை, பல மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி எப்படி வேகமாக நம்ம கிட்ட நகர்த்தி கொண்டு வருது அப்படின்ற அந்த ரகசியத்தை வந்து அதில் வந்து தெளிவாக எழுதியிருக்கேன். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.